ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு அவர் வள்ளி பார்த்திபன் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விசிபிள் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி லாங் வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வாங்க வெளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாப்பாவுக்கு மஷ்ரூம் புலாவ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஆயிலு நெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே அந்த தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, அது கூடவே பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இல்லையா, அது கூடவே இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே கரம் மசாலா, சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துப்பேன். அதனால் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ குழந்தைக்கு கொடுக்கறதுனால காரமாக இருக்க சொல்லிட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து இதையுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே மஷ்ரூமும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுக்கும் அதே கிளாஸ் அளவு, ஒரு கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி விடுங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரிசியை ஒரு 10 நிமிஷம் கழுவி வச்சுக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த தண்ணியும் கொதிச்சிருக்கும். அது கூடவே இந்த அரிசியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டுற பதம் வந்ததுக்கப்புறம் தம் போட்டு எடுத்துக்கலாம். தம் போட்டு எடுத்தால் மஷ்ரூம் புலாவ் ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கூடவே பக்கத்துலேயே முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முட்டையுமே பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைஸுமே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது புலாவு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு ஆப்பிள் இந்த புலாவ் வச்சு, அப்போ அது கூடவே தயிர், ஆனியன் வச்சா பிடிக்காத பாப்பாவுக்கு அந்த தயிர் வச்சு பேக் பண்ணியாச்சு. அண்ட் வாட்டர் பால் தண்ணி, அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.